Hello dear brothers and sisters, so welcome to important video. So schedule number 3 அதோடைய டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். சரியா, ஷெடியூல் நம்பர் 3 சிலபஸ் டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். இந்த ஷெடியூல் நம்பர் 3 பீரியடில் நீங்கள் என்னெல்லாம் வந்து படிக்கணும், என்னென்ன டாப்பிக்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம், எது இருந்தாலும் நம்ம டெஸ்ட்டு பார்க்க போகிறோம், டெஸ்ட் எழுத போகிறோம் அப்படின்ற டாபிக் ஒரு டிஸ்கஷன் தான் இந்த ஷெடியூல் நம்பர் 3க்கான டிஸ்கஷன். சரியா, ஸோ என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இது எப்படி படிக்கணும், எதெல்லாம் படிக்கணுன்றது தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு ஷெடியூல் நம்பர் 3க்கான இந்த ஒரு வீக்குக்கான இந்த 10 டேஸ்க்கான பிளானில் நீங்கள் தயவு செஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா, ஷெடியூல் நம்பர் 3 பாருங்கள், டிசம்பர் 18. ஸோ இன்றைக்கி டிசம்பர் 18லேருந்து ஸோ டிசம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் இந்த ஷெடியூல் நம்பர் 3க்கான கிளாஸஸ் இதை பேஸ் பண்ணி அந்த சிலபஸ் இந்த சிலபஸ் பேஸ் பண்ணிய கிளாஸஸ் வரும். அதே போல் இந்த ஷெடியூல் நம்பர் 3 கடைசி டேட் என்ன, டிசம்பர் 28. ஸோ அன்னைக்கு டெஸ்ட் டேட் இங்கே பாருங்கள், டிசம்பர் 28 டெஸ்ட்ன்றதும் அதை பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 3 ஷெடியூல் நம்பர் 3 டெஸ்ட் நம்பர் 3ன்றது கவர் ஆகும். சரியா, அன்னைக்கு டெஸ்ட்ன்றது நம்ம பார்ப்போம். ஓகேவா, ஸோ மற்றபடி புதுசாக வந்து கூட ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே குரூப் 4 நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம், எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ சமத்துவம் பேட்ச் அப்படின்ற ஒரு நேம் அடிப்படையில் நம்ம போயிட்டுருக்கோம். சரியா, ஸோ ஓகே, மொத்தம் 150 கொஷின் இந்த டெஸ்ட் 3ல் இருக்கும். அதுக்கான சிலபஸ் தான் நீங்கள் இது படிச்சுட்டு வரணும். ஓகேவா, ஸோ ஓகே, இது சம்மந்தப்பட்ட எல்லா கிளாஸஸும் நான் கொடுப்பேன், அதையும் நீங்கள் பயப்பட வேணாம். ஓகேவா, எல்லாமே ஃப்ரீ தான், நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பொதுத்தமிழ் பொறுத்த வரைக்கும் அழகு 1 ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட்லேயே கம்ப்ளீட் பண்ணோமா, இது ஷெடியூல் நம்பர் 3 தேர்ட் டெஸ்ட் இல்லையா. ஸோ அப்போது அழகு 2ல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பொதுத்தமிழ் அழகு 2 சொல்லகராதி இருக்குமா, அந்த சொல்லகராதியில் ஃபஸ்ட்டு சொல்லகராதியை 3ஆக பிரிச்சிருப்பாங்க, அதில் இது ஃபஸ்ட்டு. சரியா, ஸோ நம்ம என்ன சொல்கிறது, சொல்லும் பொருளுமாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு எழுத்து ஒரு மொழி, இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் இல்லையா, அந்த ஃபஸ்ட் செட்டில் இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ் எல்லாமே நான் கிளாஸஸ் எடுத்து கொடுப்பேன், நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா, இதில் முக்கியம் என்னென்னா சொல்லும் பொருளும் தான். சொல்லும் பொருளும் இருந்தால் நீங்கள் அதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் எல்லா டாபிக்ஸுமே நீங்கள் கவர் பண்ண மாதிரி. ஓகேவா, சொல்லும் பொருளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் பாருங்கள், அழகு 7 திருக்குறளில் ஈகை அப்படின்ற ஒரு அதிகாரத்தை கவர் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் அழகாக படிச்சுட்டு வரணும். அதில் கூடிய திருக்குறளாகட்டும் பொருளாகட்டும் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். புரியுதா, புரிஞ்சு படிச்சுக்கலாம். சார் குறளில் மனப்பாடம் ஆகட்டும், மனப்பாடம் பண்ணுமா, கம்பல்சரி மனப்பாடம் பண்ணணும். சரியா, ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ திருக்குறள், ஈகை, அதே போல் அழகு 7 வந்து பார்த்தீங்கன்னா அறநூல்கள் டாப்பிக்கில் நம்ம என்ன சொல்கிறோம், நாலடியார், நான்மணி கடிகை இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இல்லையா. அடுத்து இருக்கக்கூடிய 2 டாபிக் முதுமொழி காஞ்சியும் திருக்கடுத்தையும் இந்த ஒரு ஷெடியூல் 3ல் பார்ப்போம். அடுத்து அழகு 7 தமிழ் சார்ந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்த்துருப்போம், நம்ம டிகேசி வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம், அதை என்ன சொல்ல டிகேசியை பார்த்துருப்போம். அடுத்து நம்ம குன்றக்குடி அடிகளாரும் கண்ணதாசன் பற்றின இந்த டாபிக் பார்ப்போம். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், சார் பாரதிதாசன் பற்றின டாபிக் நீங்கள் ஷெடியூல் 3ல் கூட கிளாஸஸ் கொடுக்கலன்னு சொல்லி யாராவது கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய பழைய வீடியோஸ் இருக்கும், ஓல்டு வீடியோஸ் 2025 டிஎன்பிசின்னு சொல்லிட்டு ஓல்டு வீடியோஸ் இருக்கும். அதெல்லாம் பாரதிதாசன் பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். ஓகேவா, நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம், அதுவே எனாஃப். புரியுது, அதுவே எனாஃப். ஆனால் அதையும் மீறினா சார் ஃப்ரெஷ்ஷாகவே எனக்கு வீடியோ வேணும் அப்படின்னு கேட்குறவங்க பாரதிதாசன் வீடியோ நான் போடுறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஓகேவா, ஷெடியூல் 3க்கு நான் என்ன கொடுத்துருவேன்னா தயவு செஞ்சு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஷெடியூல் 3ல் குன்றக்குடி அடிகளாரும் கண்ணதாசனுக்கான டாப்பிக்கான வீடியோவும் உங்களுக்கு வரும், நீங்கள் அழகாக நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா பொதுறிவில் வந்து பார்த்தீங்கன்னா எதை கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்திய அரசியலமைப்பில் இந்திய ஆட்சியில் அடுத்த டாபிக்ஸான உள்ளாட்சி அரசாங்கம், அதாவது 11ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எஸ்சிஆர்டியில் உள்ளாட்சி அரசாங்கம், அதே போல் 9th உள்ளாட்சி அமைப்புகள், அதே போல் 6th உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறமும் இருக்கும். இது எல்லாமே லோக்கல் கவர்மெண்ட்ஸை கவர் பண்ணக்கூடியது. ஓகேவா, இது எல்லா 3 யூனிட்டுமே ஒரே கண்டென்ட்டை லோக்கல் கவர்மெண்ட்ஸ் லோக்கல் பாடிஸ் இருக்கு இல்லையா, அதை கவர் பண்ணக்கூடியது தான். ஓகேவா, இதை பேஸ் பண்ணக்கூடிய இந்த 3 யூனிட்டுமே கம்பைன் பண்ணி கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு சொல்லிட்டு நான் கிளாஸஸ் போடுவேன் ஜென்ரல் ஸ்டடீஸில். நீங்கள் என்ன பண்ணணும், அழகாக நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கணும். ஓகேவா, இன்னொரு முக்கியமான விஷயம், பொதுத்தமிழுக்கும் பொது அறிவுக்கும் இப்போ நம்ம கிளாஸஸ் போகிறது எல்லாமே யாரெல்லாம் மெட்டீரியல் பேட்சில் ஜாயின் பண்ணுறியோ அவங்க நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். மெட்டீரியல் பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், மெட்டீரியல் குரூப்பில் 749 பே பண்ணி ஜாயின் பண்ணக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸஸ் 1 by 1 அப்லோட் ஆக அந்த குரூப்பில் உங்களுக்கு அதுக்கான பிடிஎஃப் அப்லோட் ஆகிடும். நீங்கள் பிரிண்ட்டை போட்டு நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா, நீங்கள் நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் முடியாது, நீங்கள் பிரிண்ட் போட்டு படிச்சுக்கலாம். ஓகேவா, ஓகே. அடுத்து திறனறிவு ஆப்டிடியூட் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ திறனறிவு பார்க்கும்போது மீசிமா பிபிஓ ஃபஸ்ட்டு எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்காக நம்ம பார்க்க போகிறோம். நல்லா பாருங்கள், இதில் 3லேருந்து 4 வீடியோ வரும், மேக்ஸிமம் 3 வீடியோ தான் வரும், மிஞ்சி போனால் ஒரு 4 வீடியோ வரும். நல்லா பாருங்கள், இந்த ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம 5-6 சம் பார்ப்போம். அந்த ஒவ்வொரு சம்மும் ஒரு மாடலும் ஒரு கொஷின். புரியுதா, ஒரு மாடலையும் ஒரு கொஷினாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை மட்டும் தான் இந்த டெஸ்ட்டு நம்பர் 3க்கு ஷெடியூல் நம்பர் 3ல் நம்ம கவர் பண்ண போகிறோம். அப்போ மேத்ஸும் நீங்கள் என்ன பண்ணலாம், ரொம்ப கஷ்டப்படாமல் நீங்கள் அழகாக பார்த்து படிச்சிக்கலாம். சரியா, அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், எக்ஸாமுக்கு நம்ம ரெடி ஆகலாம். ஓகேவா, அடுத்து ஸ்பெஷல் டாபிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கை இந்த நம்ம ஷெடியூல்ஸ்லேயே பொதுவாக இந்த குரூப் 4க்கான ஷெடியூல்ஸே புதுசாக நம்ம சிலபஸ் ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணியிருப்பேன். சரியா, இந்த ஸ்பெஷல் டாபிக்ஸில்
இந்திய குடியரசுத் தலைவருடைய பட்டியல் அவங்களுடைய சொல்லுது. அப்போ அவங்களுடைய பெயர் என்ன, அவங்க எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் அவங்க குடியரசுத் தலைவராக இருந்தாங்க, எந்த ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம பார்ப்போம், ஜென்ரலாக பார்ப்போம். ஓகேவா. அடுத்து இந்திய பிரதமருடைய பட்டியல், அதே போல் தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய பட்டியல். ஓகேவா. எங்கிறது நீதி கட்சி இருந்தது இல்லையா 1920 அந்த காலகட்டத்திலேருந்தே நம்ம எல்லாத்தையுமே அவங்களுடைய பெயர் எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் அவங்க இருந்தாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்த்துருவோம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வருது இல்லையா. அப்போ அவுட் ஆஃப் எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக்ஸை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் மாதிரி நம்ம இதையும் பார்ப்போம். ஓகேவா. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஷெட்யூல் 3ல நம்ம கவர் பண்ண போகிறோம். இதை கவர் பண்ண முடிச்சதுக்கப்புறம் இந்த ஷெட்யூல் 3உடைய கடைசி நாள் அன்றைக்கி உங்களுக்கு இந்த நம்ம பார்த்த இந்த சிலபஸோடைய டாபிக்ஸ் பேஸ் பண்ணி பொதுத்தமிழில் 100 கொஷினும், பொதுவில் 40 கொஷினும், திறனறிவில் ஆப்டிடியூடில் ஒரு 10 கொஷினும், மொத்தம் 150 கொஷினுக்கான டெஸ்ட்ன்றது உங்களுக்கு நான் கண்டக்ட் பண்ணுவேன். ஓகேவா. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டெஸ்ட் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார் ஆன்லைனில் டெஸ்ட் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கறதுனால அதை பேஸ் பண்ணி அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வீடியோவில் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் வரேன். சரியா. ரெடி ஆனதுக்கப்புறம் நான் வரேன். அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்கள் இப்போ என்ன சொல்லுது பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்லேயே நீங்கள் கொடுக்குற கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃபே டவுன்லோட் பண்ணி அதையே டேரெக்டாக நான் OMR வச்சு நானே சும்மா எழுதி நானே ஷேர் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்றவங்க பிரச்சனை கிடையாது. நீங்கள் டேரெக்டாக சும்மா யூடியூப்பை நார்மலாக எப்பயும் ஃபாலோ பண்ணுற மாதிரி வரக்கூடிய வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா. அதே போல் சார் எப்படி இந்த ஃப்ரீ டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது. இப்போ யூடியூப்பில் வீடியோ பார்க்குறீங்களா அவ்வளோதான். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான டெஸ்ட்டு சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் சரி டெஸ்ட்டும் சரி எல்லாமே வந்துட்டு இருக்கோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் போதும். ஓகேவா. உங்களுக்கு தேவையானது எல்லாமே நான் ஃப்ரீ கிளாஸஸாகவே கொடுத்துருவேன். டெஸ்ட்டும் ஃப்ரீ தான். ஓகேவா. இந்த ஷெடியூல் ஒவ்வொரு ஷெடியூலுடைய கிளாஸில் நடத்தக்கூடிய அந்த கிளாஸோடைய பிடிஎஃப்ஸ் வேணும்னா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுவோம் மெட்டீரியல் பேட்சில் ஜாயின் பண்ணணும். இல்லை சார் நானே நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்றவங்க நீங்கள் மெட்டீரியல் பேட்ச் பக்கம் வர வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் கிளாஸ் நான் போடுவேன், நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம், படிச்சுக்கலாம், ரிவிஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அதுக்கான டெஸ்ட் என்னவோ வந்து அட்டன் பண்ணி உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவாமா. ஓகே. ஷெட்யூல் 3க்கான சிலபஸ் டிஸ்கஷன் இதை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த 10 நாட்கள் தயவு செஞ்சு அழகாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இலவசமான டெஸ்ட்ன்றதால தயவு செஞ்சு அதை உதாசீனப்படுத்திடாதீங்க, மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. அதை பற்றின யூஸ் பண்ணாமல் விட்டுறது, மிஸ்யூஸ் கிடையாது, யூஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஓகேவா. பின்னாடி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதாமா. ஓகே. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வரக்கூடிய அடுத்தடுத்த கிளாஸோடு வந்து நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூம்மா. தேங்க்யூ.